ஓ, அப்ப பணம் கொண்டுட்ட. என்ன பாக்குற? பார்டர்ல உட்காந்து தமிழ் பேசுறேன்னா ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ். ரொம்ப சந்தோஷம். வந்த வேலையை பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தப்பா கூட தோணும். பணத்துக்காக ஆளுங்களை கடத்துற தீவிரவாதிங்க கூட நினைப்பேன். அப்படிலாம் இல்ல. எங்க ஏக்கத்துக்கு TLOன்னு பேரு. நீ கூட கேள்விப்பட்டிருப்பிய. இந்த தடவை ஒரு பெரிய பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சோம், செஞ்சிட்டோம். ஜி கிருஷ்ணமூர்த்தி நினைச்சா எத்தனை லட்சம் வேணாலும் தரலாம். மந்திரி மகளை பார்க்கலாமா? கவான். மந்திரி GK உன்னை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பின ஆளு இவர்தான். Now you can go. Wait, மந்திரி அவர் மகளை மட்டும் தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்காரு. இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என் கூட இருந்ததுனால தான் இவங்களையும் கடத்திட்டு வந்துட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்களை பத்தி மந்திரி எதுவுமே சொல்லியே. இவங்களை கூட்டிட்டு போக முடியாதுன்னா நானும் வர மாட்டேன். நோ. வேண்டாம். ஹலோ, பணத்தை கொடுத்துட்டு போ. பணத்தை கொடுத்தா மட்டும் எங்களை உயிரோட விடுவேங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? சரிதான். நான் உன்னை கொல்றதுனா நீ பணத்தை கொண்டு வரும்போது கொண்டு இருப்பேன். நாங்க எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். எல்லாம் புது நோட்டா இருக்கு. கவர்மெண்ட் நோட் தானே? நீங்க போலீஸ் ஆபீசரா? இல்ல. ஏர்ஃபோர்ஸா? இல்ல. பின்ன? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உன்னை காப்பாத்திருக்கேன்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லு. இந்த மாதிரி பொண்ணுங்க பிறந்தா பெத்தவங்களுக்கு கஷ்டம்தான். வாட்?
அது வந்து சார் இவங்கெல்லாம் உங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்களும் வந்தா தான் வருவேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. ம்ஹும். என்ன பண்றது அர்ஜுன், எல்லாம் என் தலையெழுத்து. பேசாம வண்டியில போய் உட்காரு போ. அர்ஜுன், என்னோட இந்த சின்ன பரிசை நீ வாங்கிக்கணும். ஐயோ வேண்டாம் சார். அப்படியெல்லாம் சொல்லாத. உனக்காக இல்ல, என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்க. இவ்வளவு பணம் உனக்கு எப்படிப்பா கிடைச்சது? ஐயோ சந்தேகமா? பயப்படாதீங்கம்மா, உங்க மகன் தப்பான வழிக்கெல்லாம் போகவே மாட்டான். சந்தேகப்படலப்பா, இவ்வளவு பணம் எப்படி கிடைச்சதுன்னு தான். இது நான் நேரம் வரும்போது சொல்றேன். நீங்க முதல்ல கொண்டு போய் அதை உள்ள வைங்க. போங்க. ஏய் உமா நில்லு நில்லு. பெட்டி நிறைய போகுதே துட்டு. எதுக்கு தெரியுமா? எல்லாம் உன் கல்யாணத்துக்கு தான். அஜ்ஜோ வெக்கம் வருது போ. கல்யாண பொண்ணுக்கு வெக்கம் வருது. கல்யாணத்துக்கு என்ன வேணும்னு சொல்லு. நகை நட்டு புடவை அது இதுன்னு அஸ்திருவோம். ஹலோ மீ, கொஞ்சம் தண்ணி. ஹாய் மீனு, இப்பதான் வந்தேன். ஷூர். நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலே இருக்கீங்களே. உனக்கு பத்திரிகையில எழுதுறதுக்கு சுட சுட ஒரு செய்தி இருந்துச்சு. என்ன அது சொல்லுங்க. ஆனா அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையே. அப்புறம் ஏன் சூடான விஷயம் அது இதுன்னு சொல்லி ஐயோ கோச்சுக்காத மேடம், ஞாபகம் இல்ல. நீ கோச்சுக்காதவா. நானும் பாக்குறேன் டெல்லியில உன் அளவுக்கு அழகா ஒரு பொண்ணும் கூட கிடையாதுப்பா. சரி சரி, ரொம்ப வழியாதீங்க. ஆமா, ஜெய்ப்பூர்ல என்னெல்லாம் பாத்தீங்க? ஒன்னும் பாக்கல. நான் போனதும் வந்ததும் ஒரே டென்ஷன். இந்த மினிஸ்டரோட போனாலே இப்படித்தான், எதையும் பார்க்க முடியாது. அப்படியா? அப்ப பேலஸ் கூடவா பார்க்காம வந்தீங்க? ஏன் பார்க்காம வந்தா புடிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுருவியா? ஆமா, ஜெய்ப்பூர்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நீயே சொல்லுவாங்களா? நீங்க தான் பெரிய ரிப்போர்ட்டர் ஆச்சே. சொல்லுங்க மேடம். அப்படியா? அங்க முத்து பவுலெல்லாம் விலை குறைவா இருக்குன்னு சொல்றாங்களே. சீப் தான். அது மாதிரி தான் ஒண்ணு. என்னது? ரூபியா, ப்ளூவா, சஃபேரா, எமரால்டா? அதை விட வசதியானது ரத்னம். வைரமா? அது உமாவுக்கா இல்ல எனக்கா? ஐயோ, அது பொம்பளைகள்லாம் யூஸ் பண்ண முடியாதுமா. ஆம்பளைங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் நம்ப மாட்டேப்பா. அப்படி ஒரு ரத்னம் இருக்கா? ஐயோ பின்ன. நிஜமா சொல்றீங்களா? செமரியில் விடுறீங்களா? அது அந்த மாதிரி ஒரு டைப்னு வச்சுக்குவேன். இந்த ஜெய்ப்பூர்ல தெரு தெருவா வித்துட்டு இருப்பாங்க. சார். எஸ் சார், இந்த பாஸ்போர்ட் அர்ஜுன் கொண்டு போன ஹெலிகாப்டர்ல இருந்து கிடைச்சது. பாஸ்போர்ட்டா? இது அர்ஜுன் கூட்டிட்டு போன டூரிஸ்ட் ஸ்பாட்டோட பாஸ்போர்ட்டா இருக்கலாம். அவன் இப்போ ஏர்போர்ட்ல தான் இருப்பான். நீ ஃபோன் பண்ணி சொல்லிடு. சார், நான் இப்போ ஏர்போர்ட் தான் போறேன். நேரடியாக பார்த்து கொடுத்துட்றேன். சரி, போயிட்டு வா.